இப்போது ஒரு கேள்வி வரும், தேவனுடைய பிரசன்னத்தை அல்லது தேவனுடைய உறவை நான் தொடர்ச்சியாக இடைவிடாமல் அனுபவிப்பது எப்படி அப்படின்னு. ஒருவேளை அந்த கேள்விக்கு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், ஒர்க்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா சரி. இப்போது ஜெபத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காமல் இருக்கின்ற நேரங்கள் இருக்கா இல்லையா? ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற நேரங்கள் இருக்கா இல்லையா? அப்போ தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒன்று. ஒருவேளை ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய உறவை நாம் என்ஜாய் பண்ணலாம், உண்மை, நல்லது. ஒருவேளை சில ஆன்மீக பாடல்களை பாடுவதன் மூலமாக சில ஆன்மீக உணர்வுகளினால் நாம் நிரப்பப்படலாம், அது எல்லாமே நல்லது. ஆனால் இறை பிரசன்னத்தை, இறை உறவை நாம் தொடர்ச்சியாக அனுபவிக்கணும்னா வாட் த பைபிள் சேஸ், பைபிள் சொல்வது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை, நோட் திஸ் வேர்ட், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ தேவ பிரசன்னத்தை இவர் அனுபவிக்கிறார், இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக. எப்படி? பிதாவுக்கு பிரியமானதை செய்வதன் மூலமாக. தன் வாழ்க்கையிலே எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கிறதுனாலே பிதாவினுடைய உறவை தொடர்ச்சியாக இவர் அனுபவிக்கிறார். இதையும் தாண்டி பிதாவாகிய தேவன் அவரை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நாம் இறை உறவை தேடி அதற்காக கெஞ்சி கதற வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நாம் தேவனுடைய நோக்கத்திலே, தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய விருப்பத்தின்படி வாழும் பொழுது நாம் இறை உறவை இடைவிடாமல் அனுபவிக்க முடியும். அதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், வழிபாட்டின் அடிப்படையிலே, வழிபாடு நடத்தப்படுகின்ற நேரங்களிலே நாம் இறைவனை உணர்வோம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ ஆன்மீகமாக இருக்க முடியாது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னும் சில வசனங்களை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தில், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அப்போ கடினமான சூழல்களிலும் இயேசு கிறிஸ்து தனக்கு வெளியே யாரும் இல்லாத பொழுதும், தனக்கு ஆதரவாக ஆறுதல் சொல்ல தன்னோடு கூட ஒருவரும் துணை நில்லாத பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவர் அதை போதுமானதாக எடுத்துக்கொண்டு அவரால் வாழ முடிந்தது. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசியாக, அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அப்படின்னா, அல்லது கர்த்தரோடு நாம் இருப்போம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் ஒரே ஆவியாய் இருப்போம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருடைய லட்சியம் என்னுடைய லட்சியம், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், அவருடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள், அவருடைய மகிமை என்னுடைய விருப்பம். இப்படி தேவனும் நானும் ஆவியிலே ஒன்றுபட்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், அல்லது நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆவியிலே ஒன்றுபட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த கொடிதான கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி சபைகளிலே ஊழியக்காரர்கள் மூலமாக போதனையின் வடிவிலே வெளிப்படும் பொழுது நாம் வேதத்திற்கு திரும்புவோம். தேவனுடைய உறவை அவருக்கென்று அவருக்காக வாழுவதின் மூலமாக மட்டுமே நாம் தேவனுடைய உறவை இடைவிடாமல் அனுபவிக்க முடியும். முதலாவதாக இதனுடைய துவக்க புள்ளி எங்கே அப்படின்னா, நாம் மனம் திரும்பி என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மெய்யாகவே மறுபிறப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆவியானவர் என்னுடைய இருதயங்களிலே சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால், அதுதான் தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதற்கான துவக்க புள்ளி. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.